முருகனை பார்க்க ஆயுள் முழுக்க தவம் செய்த ஒருவன் முருகன் நேரில் வந்தபோது அவரை விட்டுவிட்டு ஓடினான். ஏன் தெரியுமா? இந்த கதை உண்மை பக்தி என்னவென்று நமக்கு உணர்த்துகிறது. முருகப்பெருமானின் தீவிர பக்தன் ஒருவர் இருந்தார். தினமும் தவறாமல் முருகனுக்கு பூஜை செய்து வந்தார். முருகனை பற்றிய பாடல்களை எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பார். ஷஷ்டி நாளில் கட்டாயமாக விரதம் இருப்பார். திருமணமாகி 5 வருடங்களானாலும் குழந்தையில்லாத வருத்தம் இருந்தது. ஆனால் பக்தியில் மட்டும் ஒரு நாளும் தளரவில்லை. ஒரு நாள் முருகனின் பேரருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மகிழ்ச்சியில் திளைத்த அவர் அந்த குழந்தைக்கு கந்தவேலன் என்று பெயர் வைத்தார். கந்தவேலனும் முருகனின் பக்தனாக வளர வேண்டும் என்பதற்காக முருகனின் கதைகள், அடியார்களின் வாழ்க்கை வரலாறுகள், நக்கீரர், அருணகிரியார் போன்ற மகான்களின் வரலாறுகளை தந்தை சொல்லிக் கொடுத்தார். இதனால் கந்தவேலனின் மனதில் எப்போதும் முருகனின் நாமம் ஒலித்துக்கொண்டே இருந்தது. படிப்பை முடித்ததும் முழு நேரமும் முருகனுக்கே பணி செய்ய முடிவு செய்தான். நக்கீரர் போல, அருணகிரியார் போல எனக்கும் ஒரு நாள் முருகன் காட்சி தருவார் என்று பரிபூரணமாக நம்பினான். ஷஷ்டி நாளில் விரதம், கார்த்திகை நாளில் விரதம், பக்தர்களுக்கு அன்னதானம், இப்படி ஆண்டுகள் ஓடின. ஆனால் முருகனின் காட்சி அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இதனால் அவனது மனதில் பெரும் வருத்தம் குடிகொண்டது. தினமும் கோயிலுக்கு வந்து கண்ணீர் வடித்து நின்றான். முருகா, உன்னையே நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு காட்சி தரமாட்டாயா என்று மனமுருக வேண்டினான். அவனது பிரார்த்தனையை கேட்ட முருகன் அவனுக்கு காட்சி தர எண்ணினார். அன்று வைகாசி விசாகம். கோயிலின் அன்னதான மண்டபத்தில் பக்தர்கள் அமர்ந்திருந்தனர். அந்த நிமிடம் கந்தவேலன் முன் முருகன் 6 முகங்களுடனும் 12 கரங்களுடனும் நேரில் காட்சி தந்தார். பக்தி பரவசத்தில் உறைந்து நின்றான் கந்தவேலன். அதே நேரத்தில் அன்னதான மண்டபத்திலிருந்து சாமி சாப்பாடு என்று பக்தர்களின் குரல் அவனது காதில் விழுந்தது. அவன் பதறினான். முருகா, எத்தனையோ நாட்கள் கழித்து நீ காட்சி தந்திருக்கிறாய். உன் பேரழகை ஆயுள் முழுவதும் தரிசித்துக் கொண்டிருக்க ஆசை. ஆனால் வந்த பக்தர்களை காத்திருக்க விடுவது முறையல்ல. ஒரு நிமிடம் உணவு பரிமாறிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திருக்காமல் விரைந்து சென்றான். 1 நிமிடம் என்றது 4 மணி நேரம் ஆனது. எல்லா வேலையும் முடிந்து திரும்பி வந்தபோது அவனது மனதில் ஒரே பயம். முருகன் இன்னும் அங்கே இருப்பாரா? பதற்றத்துடன் சந்நிதி நோக்கி ஓடினான். என்ன ஆச்சரியம்! முருகன் அங்கேயே அவனுக்காக காத்திருந்தார். கந்தவேலன் முருகனின் திருப்பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்போது முருகன் அருள்வாக்கு அளித்தார். கந்தவேலா, வருந்தாதே. எனக்கு செய்யும் பூஜையை விட அடியார்களுக்கு அமுத அளித்த உன் கடமையே உண்மையான வழிபாடு. உன் கடமையை எப்போதும் சரியாக செய். அதுவே என்னை வணங்குவதற்கு சமம்